ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு சந்தோஷமா தூங்க போறல்ல? எப்ப முழிச்சீங்க? எப்ப அகிலா தூங்குன நான் முழிக்கிறதுக்கு? அப்போ நீயும் ஆதியும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு நீ உன்னையும் மறந்து சந்தோஷமா இருந்த தருணத்தை பார்த்தேன். நீங்களும் வந்திருக்கலாமே. இல்ல அகிலா, அந்த மொத்த சந்தோஷமும் உனக்கு முழுசா கிடைக்கணும் தான் நான் அப்படியே விட்டுட்டேன். ஆதி என்கிட்ட எப்ப வேணாலும் மனசு விட்டு பேசுவான். ஆனா உன்கிட்ட மனசு விட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அத நான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். உண்மையாவே நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் ஆதி என்ன தேடி என்கிட்ட வந்திருக்காங்க. என் மகனாவே திரும்ப வந்திருக்காங்க. இந்த தருணம் இப்படியே நின்னுடாதான்னு ஆசையா இருக்குங்க. இந்த உலகத்துல நிரந்தரம்னு எதுவும் இல்ல அகிலா. அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாற்றத்தை நாம தான் ஏத்துக்கணும். மாற்றங்கிறது எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கலாம். இப்போ உன் மனசு ரொம்ப லேசா இருக்கும். படுத்து தூங்க அகிலா. போறாரு? இந்த டைம்ல ஆதி மாமா எங்க போறாருன்னு ஒன்னும் புரியலையே. பாசமுள்ள அம்மா மகனுக்கு நடுவுல நான் வந்திருக்க கூடாதுமா. எனக்கு தான் உன்னோட பாசம் முழுசா கிடைக்க கொடுத்து வைக்கல. ஆனா மாமாவுக்கு அந்த குறை இருக்க கூடாதுமா. அம்மாவுக்கும் மாமாவுக்கும் இன்னைக்கு கிடைச்ச சந்தோஷம் வாழ்க்கையில எப்பவுமே கிடைக்கணும். அம்மா மகன் பாசத்துக்கு நடுவுல நான் எப்பவுமே இடைஞ்செல்லாம் வந்துடக்கூடாது. வாங்க மாமா. தூங்கலையா நீங்க? ரூம்ல உன்னை காணும் நான் தேடிட்டு இருந்தேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க பார்வதி? அது அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ண சாரி எம்ப்ராய்டரி பண்ணணும் மாமா. அதுக்காக தான் வந்தேன். நீங்க போய் தூங்குங்க மாமா. ஓ, மாமா இங்கதான் வந்தாரா? பேசாம அத்தை கிட்ட சொல்லி மாட்ட விட்டுறலாமா? இருங்க வர. எம்ப்ராய்டரி சம்பந்தமா எல்லா விஷயத்தையும் கொண்டு வா. அங்க வந்து எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேண்டாம் மாமா. நான் அங்க வந்து லைட் போட்டு எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருந்தா உங்க தூக்கம் போயிடும். நான் இங்கேயே பண்ணிக்கிறேன் மாமா. நீங்க போய் தூங்குங்க. நீ என் முகத்தை பார்த்து பேசாத போதே தெரியுது பார்வதி, நீ சொல்றது உண்மை இல்லைன்னு. அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்ப என் கண்ணை பார்த்து பேசு.
என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு பார்வதி. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. அம்மா 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 எதுவும் சொன்னாங்க? இல்ல மாமா, அம்மா எதுவும் சொல்லல. அப்புறம் சித்தி தான் சொன்னாங்களா? இல்ல. அப்புறம் எதுக்காக நீ இங்க இருந்துட்டு என்ன அங்க போய் படுக்க சொல்ற? இல்ல, உங்களுக்காக அம்மாவே ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து அந்த ரூம்ல இருந்தா அம்மா மனசு சங்கடப்படும்ல மாமா. நாம இங்க இருந்து போற வரைக்கும் நீங்க அங்கேயும் நான் இங்கேயும் இருந்துக்கலாம் மாமா. நல்லா இருக்கும். அத்தை, நான் போய் வாட்ச்மேன் கூட்டிட்டு வரட்டுமா? உள்ள போய் அருண் ஆதி எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. ஓளும் முண்டையும் பாரு, ஒழுங்கா டார்ச் அடிடி. அம்மா அட இருடி, இதையும் தொட்டு போறேன். ஆஃப் ஆயிருக்கும்ல? ஆஃப் ஆயிருக்கும் அத்தை. இப்ப எப்படி நிம்மதியா தூங்குவீங்கன்னு நான் பாக்குறேன். அத்தை, என்னத்த வேண்டுதலா? ஏய், இல்லடி, இத நான் இங்கேயே வச்சேன்னா அவங்க வந்து பார்த்து எடுத்து மறுபடியும் போட்டுருவாங்கல்ல, அதுக்குதான் தலைய சுத்தி தூக்கி அடிக்க போறேன். ஓ, அப்படியா அத்தை? அப்ப தூக்கி அடிச்சிருங்க, தூக்கி அடிச்சிருங்க. 3 நீ வா. போட்டுலாமா? தூ 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 தூ. போடு. அப்படி. அப்படி போடணும். இரு இது பத்தலாம். இருந்த மதிய வச்சிடலாம். ஐயோ, பாத்தத்த. இல்ல ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஆச்சு வா, ஓடிடலாம். என்னாச்சு? மாமா, கரண்ட் போயிடுச்சு. யூபிஎஸ் இருக்குமே பார்வதி. சரி, நான் பாத்துட்டு வரேன். என்னது, எல்லா இடத்துலயும் கரண்ட் இருக்கு, நம்ம ரூம்ல மட்டும் இல்ல. வாடி, அங்க பாத்தியா, அவ ரூம்ல கரண்ட் போயிருக்கு, அதனாலதான் வெளியில வந்திருக்கா. அப்படின்னா நான் கரெக்டான ஃபியூஸ் தான் புடிங்கிருக்கேன். இன்னைக்கு நைட்டு முழுக்க 2 பேரும் புழுக்கத்திலேயே வந்து சாகணும். உமா, அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கலாமா? வா 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 வா. மாமா, நம்ம ரூம்ல மட்டும்தான் கரண்ட் இல்ல. சரி, நீங்க எங்கே இருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். வேண்டாம் பார்வதி. ஏன் மாமா? பரவாயில்ல விடு. கரண்ட் இல்லனா உங்களால எப்படி மாமா தூங்க முடியும்? இல்ல பார்வதி, கரண்ட் இல்லாமலும் நிம்மதியா வாழலான்னு உன் கூட இருந்து நான் கத்துக்கிட்டேன்.
மகனே, நீ இவ கூட சேர்ந்து சோறு தண்ணி இல்லாம சாக போற பாரு. வாழ் வாழ் நல்லா வாழ். வாடி. யாருங்க போன்ல? சின்ன ஓனரம்மா. எடுத்து பேசுங்க. சொல்லுங்க மேடம். ஏய், எவ்வளவு நேரம் போன் எடுக்கிறதுக்கு? ஆமா, இந்த ஆதி ரூம்ல கரண்ட் போனா ஏ ரூம்லயும் கரண்ட் போயிடுச்சு. என்ன விஷயம்? உங்க ரூம் கனெக்ஷனோ ஆதிசா ரூம் கனெக்ஷனோ ஒரே கனெக்ஷன் தான் மேடம். ஒரே கனெக்ஷனா? ஆ மேடம், அவர் ரூம்ல கரண்ட் கட் ஆனாலும் உங்க ரூம்ல கரண்ட் கட் ஆகும் மேடம். டேய், என்ன உளற? இத்தனை நாள் அப்படி இல்லையே, இதென்ன புதுசா இருக்கு? எவனா அப்படி பண்ணது? அருண் ஐயா தான் மேடம். அருணா? அவன் எப்ப பண்ணா? நான் ஏதாவது பண்ணுவேன்னு தெரிஞ்சே சொல்லிருப்பான். எப்படா அதை சொன்னா? நேத்து தான் மேடம். நேத்து தானா? பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான். சொல்லுங்க மேடம். இரு இரு இரு. இப்போ என் ரூம்ல மட்டும் கரண்ட் வர்றதுக்கு ஏதாவது லைன் கொடுக்க முடியுமா? இப்ப முடியாது மேடம். எதுவா இருந்தாலும் காலையில தான் மேடம் பார்க்க முடியும். டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். ஆமா, இவர் பெரிய மிலிட்டரி மேஜர். சட்டையை கழட்டி வச்சுட்டு போனாருன்னா அடுத்த நாள் தான் வந்து மாட்டுவாரு. வைடா போன, நாளைக்கு பாத்துக்கிறோம். மேடம் மேடம் மேடம். என்னவா? கரண்ட் பாக்ஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. விஷயம் தெரியாம யார கை வச்சா சாக்கு அடிச்சிரும். அத சொல்றதுக்கு தான் போன் பண்ண, கட் பண்ணிட்டாங்க. யார் ஆன் பண்ண போறாங்க? சின்ன ஓனரம்மா தான். என்ன ஆச்சத்த? வெங்காயம் ஆச்சு. அந்த எலக்ட்ரிஷியன் கால வரட்டாண்டி. ஓனர் இருக்கானே, நான் ஏதாவது திருகல் வேலை பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கான். இப்ப என்னத்த பண்றது? என்னத்த பண்றது? மறுபடியும் நானே இந்த ஃபியூஸ் கேரியரை மாட்ட வேண்டியதுதான். ஐயோ அத்தை, அத்தை நீங்க தலையை சுத்தி தூக்கி போட்டுட்டீங்களே. ஆமால, தூக்கி போட்டேன்ல. மண்டையாட்டினா வந்து தேடி தொலை. ஆண்டவா, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த போன் வேற. தேடி சீக்கிரமா. எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏதாவது கடிச்சா கூட தெரியாது. எங்கத்த போட்டீங்க? அப்படியே வச்சன தெரியுமா? ஏடி போட்டுட தெரிஞ்சா நானே எடுத்துட மாட்டேனா? தேடி பாருடி, இங்கதான் இருக்கும். இருட்டா இருக்கே. கடவுளே, பாம்பு கிம்பு வந்து கடிச்சிட கூடாது. ஐயோ ஆண்டவா, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற? இந்நேரத்துக்கு ஏசிய போட்டுட்டு நிம்மதியா தூங்கி இருக்க வேண்டியவ. நல்லா தேடிடி சீக்கிரம். அத்தை, அத்தை, என்னடி? இங்கதான் இருக்கு. அப்ப எடுறி சீக்கிரம். அட என்னடி? இதாங்க அத்தை. அங்கதான் இருக்குன்னு பேசிட்டு இருக்கா பாரு. கொண்டா. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓய், என்னாச்சு பார்வதி? ஒண்ணும் இல்ல மாமா. உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே, என்னாச்சு? என்ன பாக்குற? நகைக்கடையில என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அம்மாவுக்கு வரவேற்புலாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மாமா. கடை முதலாளி அம்மாவை பார்த்ததும் ஓடி வந்து உள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நானும் பட்டமாக்காவும் பவானிக்கு ஒரு வைர மோதிரம் வாங்கினோம். அப்புறம் என்ன பாக்குற பார்வதி? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அம்மாவோட அடுத்த கல்யாண நாளுக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி கொடுக்கணும் மாமா. அதான் நெக்லஸ் இப்பவே செலக்ஷன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன மாமா நீங்க திரும்ப திரும்ப அப்புறம் அப்புறம் கேட்டுட்டே இருக்கீங்க? அவ்வளவுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போய் பால் எடுத்துட்டு வரேன் மாமா. நீ சொல்லாம மறைச்சா எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சியா? பட்டாமா எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க.
அழாத பார்வதி, சொன்னா கேளு. எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. பார்வதி, உன்னை சோதனை பண்ற வரைக்கும் நீ ஏன் அமைதியா இருந்த? அந்த இடத்துல ஆதியோட மனைவியா கம்பீரமா நடந்திருக்க வேண்டாமா? நான் உண்மையா இருக்கிறது தப்பா மாமா? தப்பு இல்ல பார்வதி. இந்த உலகத்துல எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும் சில இடங்கள்ல போலியான முகம் தேவைப்படுது. அதை புரிஞ்சு நீ நடந்துக்கணும். நீ வேற நான் வேற இல்ல பார்வதி. உனக்கு ஒரு அவமானம் நடந்தா அது எனக்கு நடந்த மாதிரி தானே. அதை நீ எப்படி அனுமதிக்கலாம்? இங்க பாரு, இனி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்படி நடக்க நீ அனுமதிக்க கூடாது. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மருமகளா, என்னோட மனைவியா கம்பீரமா நடக்கணும். உன்னை நீயே தரம் தாழ்த்திக்க கூடாது. புரிஞ்சுதா? புரியுது மாமா. சரி, போய் பால் எடுத்துட்டு வா. போ. நான் வரும்போது ஏதோ போட்டின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, என் காதுல விழுந்துச்சு. அது வந்துமா, நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஆளுக்கு ஒரு புடவைய வாங்கியிருக்கோம். ஓ, அதுல நீங்க யாரோட புடவைய செலக்ட் பண்ணுவீங்கன்னு எங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டிமா. யார் யார் என்ன புடவை எடுத்து வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வேண்டாம். எனக்காக நீங்க வாங்கி இருக்கிற புடவைய காலையில பூஜை ரூம்ல கொண்டு போய் வரிசையா வைங்க. அதுல எனக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அந்த புடவையை நான் கட்டிக்கிறேன். இது ஓகே. எல்லாரும் அவங்கவுங்க புடவையை கொண்டு வந்து பூஜை ரூம்ல வச்சிருங்க. ஓகேவா? ம். போய் பார்வதி, சொல்லுங்க மாமா. நீனும் பூஜை ரூம் போய் புடவை வைக்கலையா பார்வதி? அப்பா, அருண், ஐஸ்வர்யா எல்லாரும் வச்சுட்டாங்க. அம்மா வரதுக்குள்ள புடவை கொண்டு போய் வைக்க சொல்றாங்க பார்வதி. கொஞ்சம் சீக்கிரமா புடவை எடுத்து வந்து வைக்கலாமே. என்னாச்சு? அம்மா வரதுக்குள்ள புடவை எடுத்துட்டு வந்து வைக்க சொல்றேன், இப்படி பொறுமையா நிக்கிற. நான் புடவையை கொண்டு போய் வைக்கல மாமா. ஏன், எதனால புடவை வைக்கலன்னு சொல்ற? இப்படி பதில் சொல்லாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் பார்வதி? எனக்கு புரிஞ்சு போச்சு. அம்மா உன்னோட புடவை எடுத்து கட்டிக்கிட்டா அப்பா, அருண், ஐஸ்வர்யா 3 பேரும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு புடவையே வைக்க மாட்டேன்னு சொல்றேன், அதானே? இல்ல,
உன்னோட புடவைய அம்மா கட்டிக்கிட்டா உன்னை விட என்னை விட அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பார்வதி. அது எனக்கும் தெரியும் மாமா. தெரியுமா? அப்புறம் எதுக்காக புடவை வைக்கலன்னு சொல்ற பார்வதி? வேற என்ன காரணம்? எனக்கு ஒன்னும் புரியல. ஐஸ்வர்யா அம்மா சின்னையா 2 பேரும் அவங்க வாங்கின புடவையோட விலைய பத்தி சொன்னாங்கல்ல. அம்மாவோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க புடவை எடுத்திருக்காங்க மாமா. ஆனா என்னோட புடவை அம்மாவோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்காது. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க பார்வதி. உன்னோட இந்த எண்ணத்தை முதல்ல மாத்திக்கோ. இந்த ஆதியோட மனைவியா நடந்துக்கோன்னு நைட்டே உனக்கு சொன்னல. அப்புறம் எதுக்காக உன்னை நீ இப்படியே தாழ்த்திக்கிற? அவங்க புடவைக்கு மத்தியில இந்த புடவையை கொண்டு போய் வைக்க மனசே வரல மாமா. பார்வதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. வேண்டாம் மாமா, உங்க வார்த்தையை இதுவரைக்கும் நான் தட்டி கழிச்சதே இல்ல. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா. புடவைய பூஜை ரூம்ல வைக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. சரி, நான் உன்னை கட்டாயப்படுத்தல. உன் விருப்பப்படியே விட்டுறேன். சரி, அம்மா வரும்போது நம்ம அங்க இல்லைன்னா நல்லா இருக்காது பார்வதி. ம், போலாமா? ம். வா. என்ன இது? தட்டுல 3 புடவை தான் இருக்கு. யார் புடவை வைக்கல? பார்வதி தான் புடவை வைக்கலாம் ஆண்டி. அகிலா, பார்வதி ஏதோ எம்ப்ராய்டரி பண்ணிருக்கலாம். அது நினைச்ச மாதிரி வரலையா? அதனாலதான் நேத்து நடந்த சம்பவம் பார்வதி மனசுல சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கு போல இருக்கு. அதனாலதான் அவ புடவையை வச்சிருக்க மாட்டா. சரி, அந்த 3 புடவை எடுங்க. நான் போய் எனக்கு பிடிச்சதை கட்டிட்டு வரேன். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. தம்பதி சமேதரா நீங்க 2 பேரும் ஒன்னா வந்து இப்படி நில்லுங்க. பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? ஏற்பாடெல்லாம் சரியா இருக்கா? எல்லா ஏற்பாடும் பார்வதி தான் செஞ்சிருக்கு. எல்லாம் சரியா இருக்குமா? நான் பாத்துட்டேன். சரி, 2 பேரும் உட்காருங்க. சரிங்க குருஜி. அம்மா, ஒரு நிமிஷமா. சொல்லுங்க குருஜி. வேற ஒரு சிம்பிளான மங்களகரமான புடவை கட்டிக்கிட்டு பூஜையில வந்து உட்கார்ந்தீங்கன்னா அது ரொம்ப விசேஷமா இருக்கும். இது முன்னோர்களுக்கு பண்ற பூஜைன்றதுனால கொஞ்சம் சிம்பிளா இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது. இப்பவே உடனே ஒருத்தரை அனுப்பி வாங்கிட்டு வர சொல்றேன் குருஜி. போய் வாங்கிட்டு வரது லேட் ஆயிடுமா? நல்ல நேரத்தில் பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரி, பரவாயில்ல, விடுங்க. அம்மா, பார்வதி அப்படிப்பட்ட ஒரு புடவையை தான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கா. இந்த புடவை தான் குருஜி. பூஜைக்கே ரெடி பண்ண மாதிரி ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த புடவை கட்டிட்டு வாங்கம்மா, பூஜையை ஆரம்பிச்சிடலாம்.
சரிங்க குருஜி. அகில மனசுக்குள்ள சந்தோஷம்தான், ஆனா வெளியில காட்டிக்காம நடிக்கிறான். உட்காருங்க. சரிங்க குருஜி. மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் விஷ்ணும் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் விஷ்ணும் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம். அகிலா, மந்திரத்தை நிறுத்தாத, எப்படியாவது முயற்சி பண்ணி பாடு. சிம்மம் விஷ்ணும் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜவல்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷ்மம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யம் நமேஹாம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜவல்தம் சர்வதோமுகம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜவல்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷ்மம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யம் நமேஹாம். ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு சொந்தமான இந்த பாட்டு இவளுக்கு எப்படி தெரியும்? நரசிம்மம் பீஷ்மம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யம் நமேஹாம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜவல்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷ்மம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யம் நமேஹாம். நல்லது பார்வதி, நிறுத்தாம அப்படியே பாடு. நரசிம்மம் பீஷ்மம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யம் நமேஹாம். மண்டையை முதல்ல உடைக்கிறேன். நரசிம்மம் பீஷ்மம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யம் நமேஹாம். பூஜை நல்லபடியா முடிஞ்சதுமா. சுமங்கலி பூஜை நடத்திட்டா பூஜையோட முழு பலனும் கிடைக்கும். சுமங்கலி பூஜைய நாளைக்கே பண்ணிடலாம் குருஜி. நல்லது. சுமங்கலி பூஜைக்கு 11 சுமங்கலிய வரவழைச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வஸ்திரம் கொடுத்து அவங்களோட மாங்கல்யத்துல உங்க கையால குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும். அப்பதான் இந்த முழு பூஜைகளோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் குருஜி. அருண், அம்மா, குருஜி சொன்னதெல்லாம் கேட்டல்ல, எல்லா ஏற்பாடையும் பண்ணிடு. ஓகேம்மா, நான் பாத்துக்கிறேன். பார்வதி, இந்த கிழ சும்மாவே இருக்காதா? இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுது? சொல்லுங்க குருஜி. சுமங்கலி பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீ பண்ணி வச்சிடு. நான் காலையில வந்துடுறேன். சரிங்க குருஜி, நான் பண்ணி வச்சிடுறேன். கொழுப்புதான் இந்த ஆளுக்கு. அப்போ நான் புறப்படுறேம்மா. சரிங்க குருஜி. போய் தொலை முதல்ல. காலையில வந்துடுறேன். வாங்க. பார்வதி. அம்மா, இந்த மந்திர பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு பார்வதி, இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? அது நான் சொல்றேம்மா. இந்த ஆள் வேறையா? பார்வதிக்கு இந்த பாட்டை நல்லாவே பாட தெரியுமா? சுந்தரம், அவளுக்கு நல்லா தெரியும் தான் இப்ப எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சே. அதுதான் எப்படி தெரியும்னு கேட்டுட்டு இருக்கோம். அது பார்வதியோட அம்மா இருக்கும்போது அகிலாண்டேஸ்வரி அம்மா பாடுறத கேட்டு கேட்டு அப்படியே பார்வதிக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காமா. அதனாலதான் அந்த மந்திர பாட்டெல்லாம் பார்வதியோட மனசுல அப்படியே பதிஞ்சிடுச்சு.
நல்லாதான் பாடின பார்வதி. தேங்க்ஸ்மா. பார்வதி சூப்பர். தேங்க்ஸ் மாமா.